ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிருந்தாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ரீசெண்ட் டைம்ஸில் என்னோட ஸ்கின் ரொம்ப டல்லாக டீஹைட்ரேட்டடாக இருந்தது. இந்த டல் ஸ்கின் வந்து டெட் ஸ்கின் செல்ஸ், அதுக்கப்புறம் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், ஸ்ட்ரெஸ்னால வரும். இந்த டல் ஸ்கின்னை வந்து ட்ரீட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அது ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ப்ராடக்ட் வச்சு தான் நம்ம ட்ரீட் பண்ண முடியும். அப்படி ட்ரீட் பண்ணும்போது நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டராகவும் ஹைட்ரேட்டடாகவும் க்ளோவிங்காக ஈவன் டோன் ஸ்கின் கிடைக்கும் நம்மளுக்கு. ஹிமாலயாஸோட பிரைட்னிங் விட்டமின் சி ஆரஞ்சு ஃபேஸ் சீரம் யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 3rd டேலேருந்து நமக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டராக க்ளோவிங்காக இருக்கும். இந்த சீரம்ல 10 டைம்ஸ் நயாசினமைட், 5 டைம்ஸ் விட்டமின் சி இருக்கு. டல்னஸ் ரெடியூஸ் ஆகி ரேடியன்ட் அண்ட் நேச்சுரல் க்ளோவிங் ஸ்கின் நமக்கு கிடைக்கும். இப்போ என் ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன். 2 to 3 ட்ராப்ஸ் ஃபேஸ்லேயும் நெக்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த சீரம் நம்ம அப்ளை பண்ணிட்டு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கலாம். சீரம் நம்ம ஃபேஸில் அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் ஆஃப் சைன்ஸ் நயாசினமைட் விட்டமின் சி இருக்குது. நமக்கு பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ணும். ஆரஞ்சோட நேச்சர் இருக்குது. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. இந்த சீரம் அமேசான், நைகா, ஃப்ளிப்கார்ட், அதுக்கப்புறம் ஹிமாலயாஸோட அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ப்ராடக்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ ப்ரௌனி பண்ணலான்னு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். முட்டையும் சுகரும் போட்டு பீட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் அப்படி தான் வரும். அது முட்டைல ஃபர்ஸ்ட் அப்படி தான் வரும். அது இது நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன், ப்ரௌன் சுகர், அதனால அப்படி கலர்ல. நல்லா சோப்பு போட்ட மாதிரி நொறையா வந்துட்டாங்க. அது முட்டை போட்ட மாதிரி. நான் கேக் பண்ண நீங்க தானே இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. ஆமா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நீ பண்றது இல்ல, கேக் பண்றதே இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். நான் பண்ணார் பண்ணிட்டு பாருங்க, நல்லா இருக்கு. சரி இந்தாங்க பண்ணுங்க. வாங்க 2 ஸ்பீடில் வச்சுக்கோங்க. ஓகேவா? உள்ளே இறக்குங்க, அதை உள்ளே இறக்குங்க. இது நான் ஸ்டைலா இருக்கணும். ஏய் ஓகேயா? மாஸ் தான். சூப்பர் தான். ஆக்சுவலாக அது ஃபுல்லாக படலை. சக்கரை வெளியே வரக்கூடாது. ப்ரௌன் சுகர், ப்ரௌன் சுகர், அதான் நாட்டு சக்கரை. சவுண்டே வராம பீட் பண்றோம் பாத்தியா? நிறைய அதிகமா வருது. எப்படி அந்த சின்ன வயசுல கான்ட்ரா கேம் விளையாடுவோம்ல. என்ன கேம்? கான்ட்ரா. அதை பாஸ் பண்ணுங்க, அதை ஆஃப் பண்ணுங்க. எனக்கு அந்த கேம் தெரியாது. ஏய் இந்த பாரு க்ரீம் ஆயிடுச்சுடி. ஆமாம் சரி. கான்ட்ராவா? தெரியாது. அது மாதிரி இருக்கா? அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஸ்பீடுக்கு. ஐயோ, அது கல் வந்துடுச்சு. இல்லை, பழைய பீட்டரில் அதை ப்ரெஸ் பண்ணால் ஃபாஸ்ட்டாக வரும். வெயிட் பண்ண, நான் போடுறேன், நான் மாட்டுறேன், வெயிட் பண்ணுங்க. பல்ல கடிச்சிட்டு சமைக்கிறியடி. இப்போ சில சீக்ரெட் இன்கிரீடியன்ட்ஸ்லாம் போட்டிருக்கா. சீக்கிரட்னா இல்லை, மைதாவும் அந்த கேக்ல எல்லாம் மேலே போடுவாங்கல்ல க்ரீம், அது மாதிரி வந்துச்சுல்ல. இப்போ அதோட இதுதான் செமையா இருக்கு. இங்கே வந்து சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது டேஸ்ட்டே செமையா இருக்கு. இப்போ தான் லைட்டாக சாப்பிட்டு பார்த்தேன். ஆக்சுவலாக இதில் தானே பால் கலந்து கொடுத்துட்டா ஹாட் சாக்லேட்டு. அப்படியா? ஆனால் அந்த லைட்டாக அந்த டேஸ்ட் தான் வந்தது. இதுவும் இது வந்து சாக்லேட் மட்டும், சாக்லேட்டும் பட்டரும். இங்கே சாக்லேட்டும் பட்டரும் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். செம்மையாக இருக்கு.
செம்மையாக இருக்கே. இதெல்லாம் நீ பேக்கே பண்ண வேணாண்டி, அப்படியே ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்தாலே அப்படியே சாப்பிட்றலாம். ஆமாம், ஆக்சுவலாக நல்லாயிருக்கு. எனக்கு ஸ்வீட் அவ்வளோ பிடிக்காது, ஆனால் இது நல்லா இருக்கு. எனக்கு ப்ரௌனி பிடிக்கும். சாக்லேட்ஸ் அப்படிலாம் இல்லை. மில்க் ஷேக்கில் சாக்லேட் மில்க் ஷேக் சாப்பிடுவோம், அவ்வளோதான். இந்த சாக்லேட் இல்லை, பெல்ஜியம் சாக்லேட் அது. அப்புறம் அந்த நியூட்ரல்லா அந்த மாதிரி. வேற லெவல் ரீ, பார்க்குறப்பே தெரியுதுரி இது எப்படி வரும்னு. இதில் பேக் பண்ணி எடுக்கிறதா தான் இருக்குது இப்போ. அதுதான் இப்போ பயமாக. ஆக்சுவலாக செம்மையாக வரப்போகுது எனக்கு தெரியும். ஆமாம், இது கூட நான் சொன்னனே அந்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிட்டியா? அந்த ரீ கொஞ்சமாக லவ், அது நிறையவே இருக்கு. நல்லா களி கிண்டுற மாதிரி கிண்டுறியே. அது மிக்ஸ் ஆகணும்ல. சாக்லேட் இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து டின்ல ஊற்றிக்கலாம். நீ ஊற்றுறப்பே அப்படியே லேயர் லேயராக போகுது பாரு. இல்லை எனக்கு தெரிஞ்சு நீ பண்ணதுலே தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அது பேக்காய் வாட்டும். நீங்கள் வேற, நானே பயந்து பயந்து பண்ணிட்டு இருக்கேன் எப்படி வர போதும்னு. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. நீ சின்சியராக பண்ணுறியடி, நீ எவ்வளோ சின்சியராக இருக்க தெரியுமா? நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. அப்படியா? இல்லை, நீ மற்றதுலாம் பண்ணுறப்போ பார்த்துருக்கேன்ல, உனக்கு பேக்கிங் இன்ட்ரெஸ்ட்டுன்னு தெரியும், ஆனால் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டுன்றது இன்றைக்கி தான் தெரியுது. அங்கங்க டார்க் சாக்லேட் போட்டு விடுறேன். சரி. அப்படியே நட்ஸு, ஆல்மண்ட், லைட்டாக ஃப்ரைடு கேஷ்யூஸும் போட்டு விட்றி. நான் ஃப்ரை பண்ணி விட்டலையே, லைட்டாக ட்ரை ரோஸ் மாதிரி பண்ணி நல்லா இருக்கும்ல. ரொம்ப நேரம் இதை வெளியே வைக்கக்கூடாது. எதை பண்ணோடனே இப்போ அவனில் வச்சிடணும். அப்படியா? சரி ஓகே, சரி ஓகே, நெக்ஸ்ட் டைம் அது பண்ணி பார்த்துக்கலாம். டார்க் சாக்லேட்டா? நீ இப்படி போடுறதுக்கு பதிலாக அந்த கேரட்டு திருவுவாங்கல்ல, அது எடுத்துகிட்டு வந்து அப்படியே திருவி விட்டுடலாம்ல. அப்படிதான் இதுக்கு நான் பண்ணேன். உங்கள் ஃப்ரெண்டு பர்த்டேக்கு கேக் பண்ணணும்ல, ஆமாம், அது அப்படிதான் பண்ணேன். நடுவில் சாக்லேட் போட்டாங்க, அது அப்படி இப்படி தான் பண்ணேன். நீங்கள் சொன்ன மாதிரி கிரேட் பண்ணி தான் போட்டேன். டார்க் சாக்லேட் போட்ட பீஸ் வேணும். அது ஃபுல்லாகவே வந்துடும். ஆமாம், இல்லை இப்போ எப்படி பேக் பண்ணுறப்ப எல்லாம் மெல்ட் ஆகிடும்ல. இது ஃபுல்லாக மெல்ட் ஆகாது. தெரியல, பேக் பண்ணி பார்க்கலாம், பயமாக இருக்குது, சொல்லாமல் பயமாக இருக்குது. சரி ஓகே, இதை நான் அவனில் வச்சுட்டு வந்துடுறேன். சரி, ஓட்டிச்சில் வச்சுட்டு வந்துடுறேன். சரி. இங்கே அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 10 மினிட்ஸ். ப்ரௌனி வெந்துடுச்சு, வேற பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். மேலே நல்லா வெந்திருக்குது, உள்ளே அதே மாதிரி சாக்லேட் இதாக இருக்குது. இப்போ கட் பண்ணலாம். ஆக்சுவலாக நல்லா ஆறணும், ஆறினதுக்கப்புறம் தான் ப்ரௌனி கட் பண்ணணும். ஆனால் நான் இப்போ டேஸ்ட் பண்ணுறதுக்காக இப்போ கட் பண்ணுறேன். பாருங்க, சாக்லேட் அப்படியே இருக்குது. ஹாப்பி பர்த்டே டு யூ. சூடாக இருக்கா? சாக்லேட்டும் வந்து உள்ள அப்படியே இதாக இருக்கு பாருங்க, நல்லா மாய்ஸ்டாக இருக்குல்ல, தெரியுதா? நல்லா மாய்ஸ்டாக இருக்கு. கரையுதுரி வாயில் வச்சா. ஓகே, நீ ஒரு பெரிய
பேக்கர்ன்றத ஆமாம் பயந்துட்டே பண்ணேன். நல்லா நல்லா இருக்கு. இந்த வீடியோ இதோட முடியுது. நாளைக்கு வேற ஒரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றோம். தேங்க்யூ.